வரலட்சுமி நோன்பு கடைசி நாள் அம்மனை வைக்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும், அதை விட பல மடங்கு கஷ்டமா இருக்கும் இந்த புனர் பூஜை செய்யும். காலையில முதல்ல அம்மாக்கு ஒரு டம்ளர் காய்ச்சின பாலோட நாட்டு சக்கரை ஏலக்காய் கலந்து வச்சு நைவேதனம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டி பூஜை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு புனர் பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு முன்னாடி தாயார்கிட்ட வீடு முழுக்க இதே போல எப்போதும் உங்க அருள் நிறைஞ்சு இருக்கணும்னு வேண்டிட்டு விளக்கு கொண்டு போய் அணையாம பூஜை ரூம்ல வச்சுட்டு வந்து கலசத்தை பிரிச்சு தாயாருடைய முகத்தை கொண்டு போய் எப்போதும் அன்னபூர்ணியா வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும்னு அரிசி பானையில வச்சாச்சு. அப்புறம் கலசத்துல வைக்கிற தேங்காய் அரிசி எல்லாம் ஏதாவது ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டு ஏலக்காய் கிராம மாதிரி மத்த பொருள் எல்லாம் சைவம் மட்டும் சமைக்கிற அன்னைக்கு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். காயின் காதோல கருகமணி மாதிரியான பொருட்கள் எல்லாம் ஒரு பேப்பர்ல மடிச்சு நம்ம வீட்டு பீரோல அல்லது பணம் வச்சு புழங்குற இடத்துல வச்சு இதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இப்படிதான் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படியே அம்மனை எடுத்து வச்ச கையோட கோயில் திருவிழா கிளம்பி எங்க ஊர்ல முருகருக்காக வேண்டி 6 பேரை உட்கார வச்சு மிளகாப்பொடி அபிஷேகம் எல்லாம் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாத்திருந்தா ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நீங்களும் யாரெல்லாம் இந்த மாதிரி பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.